இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இளைய தலைமுறையினரின் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஆண்டுதோறும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்ட், அதாவது முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வழங்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு பெறுவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வழங்கக்கூடிய முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இணையதளத்தில் தான் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்தில் தான் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு விடுதிகள் மற்றும் விளையாட்டு சார்ந்த அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பிப்பதற்கான வழிவகை எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் செய்யப்பட்டிருக்கும். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பலதரப்பட்ட சேவைகள் கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம இப்ப பார்க்க போறது, இங்கே வரும்போது சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு, சிஎம் ஸ்டேட் யூத் அவார்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு, ரெகக்னைசிங் அண்ட் ஹானரிங் அவுட்ஸ்டாண்டிங் யூத் கான்ட்ரிபியூஷன் யூத் அவார்டு 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுலயே லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன், ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 6/7/2026 இங்கே கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் 6/7/2026. அதற்கு முன்னால கைட்லைன் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான கைட்லைன் இங்கே கொடுத்திருக்காங்க. இந்த கைட்லைன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல விண்ணப்பிப்பதற்கான வழிகாட்டு நடைமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது 2026 வழிகாட்டுதல்கள். விருதுக்கான குறிக்கோள்கள் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது. இளைய சமுதாயத்தினரின் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களை நல்ல குடிமக்களாக உருவாக்குதல், இளைஞர்களை அதாவது 15 முதல் 35 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களை சமூக தொண்டுகளில் ஈடுபடுவதை ஊக்குவித்தல், தலைசிறந்த பணிகளை ஆற்றிய இளைஞர்களுக்கு அங்கீகாரம் அளித்து அவர்களை எதிர்கால தலைமைக்கு உருவாக்குதல் போன்றவை இவ்விருதுக்கான குறிக்கோள்களாகும். விருது தொடர்பான விவரங்கள்: முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது பதக்கம், பாராட்டு சான்று மற்றும் ரொக்க தொகையாக ரூபாய் 1 லட்சம் ஆகியவை கொண்டதாகும். ஒவ்வொரு ஆண்டும் 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என 6 நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். ஒரு நபருக்கு விருது, பதக்கம், பாராட்டு சான்று மற்றும் ரொக்க தொகையாக ரூபாய் 1 லட்சம் ஆகியவை வழங்கப்படும். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருதிற்கு விண்ணப்பிக்கும் ஆண்கள் அல்லது பெண்கள் 15 முதல் 35 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். நிதியாண்டின் துவக்க நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று 15 வயது நிரம்பியவராகவும், நிதியாண்டின் இறுதி நாளான மார்ச் 31ஆம் தேதி அன்று 35 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். தமிழ்நாட்டில் சமூக நலனுக்காக தொண்டு புரிந்தவராகவும் இருத்தல் வேண்டும். விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வசித்திருத்தல் வேண்டும். சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து வசித்தமைக்கான சான்று இணைக்கப்பட வேண்டும். விருதிற்கு முந்தைய நிதியாண்டில் செய்யப்பட்ட தொண்டுகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். தாங்கள் செய்த தொண்டானது தன்னார்வத்துடன் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்கியதாக இருத்தல் வேண்டும். செய்யப்பட்ட தொண்டானது கண்டறியப்படும் வகையிலும் அளவிடக்கூடியதுமாக இருத்தல் வேண்டும். மத்திய அல்லது மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணிபுரிவோர் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க தகுதி கிடையாது. சமூக தொண்டுகளில் பொதுவான ஈடுபாட்டுடன் செயல்பட்டவர்களாகவும் தங்கள் வசிக்கின்ற பகுதிகளில் பொதுமக்களிடையே நன்மதிப்பு பெற்றவர்களாகவும் இருப்பது முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதின் தேர்வின் போது கருத்தில் கொள்ளப்படும். கருத்துக்களை சமர்ப்பித்தல்: முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கான விண்ணப்ப படிவம் இவ்வழிகாட்டுதல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தேவையான சான்றிதழ்களுடன், அதாவது பிறப்புச் சான்று, ஆதார் அட்டை நகல், இருப்பிடச் சான்று, காவல்துறையிடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்று மற்றும் சமூக நல பணிகள் செய்தமைக்கான ஆதாரங்கள் போன்றவை விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் கடைசி நாளான 6/7/2026 முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். கருத்துருக்களை மதிப்பீடு செய்தல்: ஊரக பகுதிகள், ஊரக குடிசை பகுதிகள், தேசிய ஒருமைப்பாடு, சாகசம், கலை மற்றும் மனமகிழ் நிகழ்வுகள், வயது முதிர்ந்தோருக்கான கல்வி திட்டங்கள், சமூகத்தில் நலிந்த நிலையில் உள்ளவர்களின் நலன், பட்டியல் இனத்தோர், மலைவாழ் மக்கள் நலன், தேசிய நலன், சாரணர் மற்றும் வழிகாட்டுதல் மற்றும் உள்ளூர் தேவைகளுக்காகவும் முக்கியமான நோக்கங்களுக்காகவும் பணிபுரிந்த விவரங்கள் ஆகியவை முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்காக கருத்தில் கொள்ளப்படும். விருதிற்கான தேர்வு: முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான
இளைஞர்களை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான தேர்வுக்குழு தேர்வு செய்யும். குறிப்பிட்ட நாட்களுக்குள் அல்லது அதற்கு முன்னரோ புறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான தேர்வுக்குழுவின் முடிவே இறுதியானது. இவ்வாறு இந்த கைட்லைன்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே இந்த கைட்லைன் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். இந்த கைட்லைன் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை கடைபிடித்து தகுதியுள்ளவர்கள் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம். சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டுக்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி விண்ணப்பிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஹியர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் ஹியர் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதற்காக ஃபுல் நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, ஃபாதர் நேம், மதர் நேம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெசிடென்சிங் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வசிக்கும் ஆண்டுகளின் எண்ணிக்கை இங்கே எழுதப்பட வேண்டும். எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசிக்கிறீர்கள்? குறைந்தது 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்தவர்கள் மட்டுமே இந்த விருதிற்கு விண்ணப்பிக்க முடியும். அதன் பிறகு தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு உட்பட உங்களது தொடர்பு முகவரி இங்க எழுதிக்கோங்க. அப்புறமா நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நிரந்தர முகவரியும் தொடர்பு முகவரியும் ஒன்றாக இருந்தால் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. உங்க தொடர்பு முகவரி இங்க வந்துடும். உங்க நிரந்தர முகவரி மற்றும் தொடர்பு முகவரி என்டர் பண்ணி அதன் பிறகு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ண உடனே ஜெனரேட் ஓடிபி ஃபார் மொபைல் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மொபைல் வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். அதன் பிறகு மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யவும். அதாவது மேக்ஸிமம் 250 கேபிக்குள்ளாடி ஜேபிஜி ஃபார்மேட்ல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. திரும்பவும் இங்க ரீ என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அதன் பிறகு நீங்க லாகின் பண்றதுக்காக இங்க மொபைல் நம்பர் அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ரெண்டுமே என்டர் பண்ணி இந்த லாகின் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டுக்கான விண்ணப்ப படிவம் இருக்கும். அந்த விண்ணப்ப படிவத்துல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இந்த கைட்லைன்ஸ்ல கொடுத்திருந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து உங்க விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கான தேர்வுக்குழுவானது உங்கள் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியான நபர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதானது வழங்கப்படும். ஆகவே 2026ஆம் ஆண்டிற்கான சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டிற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.